புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் தண்டனை வழங்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ள நிலையில் இது சாத்தியம்தானா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி துடிதுடிக்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து மாயமான சிறுமி குறித்து அவரது பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுமி எங்கு சென்றார், என்ன ஆனார் என தெரியாமல் தேடும் பணி தொடர்ந்த நிலையில் குடியிருப்பு அருகே உள்ள வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் இருந்து சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி உயிரிழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தவர்களுக்கு காத்திருந்தது மற்றுமொரு அதிர்ச்சி. சிறுமி உடலை மீட்டு மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக பதைவதைக்க வைக்கும் செய்தி வெளியானது. சிறுமியின் கொலையால் புதுச்சேரி மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாடே கொதித்தெழுந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என குரல்கள் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கின. இந்நிலையில் சிறுமியின் வீட்டிற்கு வந்து பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறுமி கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தின் மூலம் ஒரு வாரத்திற்குள் வழக்கை முடித்த தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆவேசத்துடன் கூறினார். அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன். மிருகத்தோடு நான் மனிதர்கள் கூட அவங்கள சொல்ல மாட்டேன், மிருகங்கள் 2 மிருகங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் போக்சோ வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் தண்டனை வழங்குவது சாத்தியம் இல்லை என மூத்த வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக பேசிய குற்றவியல் வழக்கறிஞர் சம்பத், போக்சோ வழக்கில் குறைந்தபட்சமாக 37 நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒரு 37 நாளில் ஒன்றும் 60 நாளில் ஒரு கேஸும் பண்ணியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் பண்ணலாம். இங்கேயும் நம்மகிட்ட ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்குது, தனியாக போக்சோவுக்கும் தனியாக ஒரு வழக்கு கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, பண்ணலாம். ஆனால் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. இவங்க வேகமாக எதாவது பண்ணி கேஸை வீணாக்கிடவும் கூடாது. மேலும் முறையான விசாரணை மேற்கொள்ள கால அவகாசம் வேண்டும் என்பது வழக்கறிஞர்களின் கருத்தாக உள்ளது. ஒரு வார காலம் 2 வார காலங்களில் தண்டனை கொடுப்பது சாத்தியப்படாத ஒன்று. ஏன் சாத்தியப்படாத ஒன்றுனா, முறையான விசாரணை நடத்தணும். ரிமாண்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் வழக்கோட தன்மை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இது போதுமான அளவு இருந்ததுன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவரை கஸ்டடி எடுக்கணும். ஒரு 2 நாளோ 3 நாளோ காவலில் வச்சு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் போதுமான ஆவணங்கள் ஏதாவது சீஸ் பண்ணணும்னா சீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாத காலங்களுக்கு அவசியம் இதுக்கு தேவைப்படும். உரிய விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே குற்றவாளிகள் தப்பிக்காமல் தண்டனை பெற்றுத்தர முடியும் என்கிறார் வழக்கறிஞர் சசிபாலன். எல்லாரும் ஆவேசப்படுறாங்க, சீக்கிரம் முடிக்கணும் கேஸு. இது முதல்ல தவறு. உண்மை குற்றவாளி புலன் விசாரணை சரியாக பண்ணி அதுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைச்சதா இருக்கும். அதனால் இன்வெஸ்டிகேஷனை அவசர கதியில் பண்ணாதீங்க. பொறுமையாக நிதானமாக யார் குற்றவாளி என்ன ஏதுன்றதை விவரமாக விசாரித்து முறையான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணுங்கள். குற்றப்பத்திரிகையில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அது குற்றவாளிக்கு சாதகமாக போய் முடிஞ்சிடும். தந்தி டிவி செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.